வெளியில என்ன நடக்குது? வெளி உலகத்துல என்ன நடந்துட்டுருக்கு? வெளி உலகம்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்க போறாங்க. நெறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. இவங்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஹெல்த்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கியூர் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சோர்வா இருந்திருக்கேன். முடங்கி முடங்கி நான் மூலையிலே படுத்திருந்திருக்கேன். அ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ தனுசு ராசிக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது மாதங்களில் வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தேர்ஸ்டே வந்து யூஸ் பண்ணலாம். வியாழக்கிழமை. என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்துட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். மேடத்திட்ட கேட்போம். மேடம் சொல்லுங்கள், தனுசுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசிக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில் என்ன நடக்குது? வெளி உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு? வெளி உலகம்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறாங்க. நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. இவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ உண்மையான வெளி உலகம்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் அவங்களுக்கு அப்படியான ஒரு அனுபவங்களை கற்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ப்ராசஸ் பண்ணால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ப்ராசஸ் அந்த வாய்ப்புகள் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ ஏன்னா அதான் உலக தொடர்பை அவங்க டெவலப் பண்ணணும். வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவங்களோட வாழ்க்கையில். அது இருக்கிறதுனால அது இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மேற்கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் வந்து உருவாகும். நான் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறேன், அதை வந்து குவிட் பண்ணலாமா இல்லை ஃபர்தராக மூவ் பண்ணலாமான்னு தெரியல. அதில் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை குரு பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய கம்யூனிகேஷன் அவங்களுக்கு உருவாகும். ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு புதிய நபர்கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும். அந்த கம்யூனிகேஷன் மூலயமா அவங்களுடைய ஹோல் லைஃபே மாறக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நடக்கும். அதுவும் குரு பகவான் அவங்களுக்கு தரக்கூடிய பிளெஸிங்ஸாக இருக்க போகுது. சரி, இவங்களுடைய ஹெல்த் வைஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி இவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சியிலன்னு பார்க்கும்போது, ஹெல்த் ரீதியாக ரொம்பவே பெட்டராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கியூர் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சோர்வாக இருந்திருக்கேன். முடங்கி முடங்கி நான் மூலையிலே படுத்திருந்திருக்கேன். ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. என் உடம்புல ஏதோ ஒரு விஷயம் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படிலாம் இருந்தவங்க குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க. ஸோ ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹெல்த் ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் கூட க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பரான மெடிகேஷன் அவங்க இந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணால். சரி, இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்படி இருக்குது? இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? ஜாப் ரிலேட்டட் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ தனுசு ராசிக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க மேலே செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கி காசு போடுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதை நம்மளால் மீட்டிட முடியுமா? அதை சார்ட் அவுட் பண்ண முடியுமா? அப்போது அது அவங்கள மேலே அவங்களுக்கு இல்லாத ஒரு அவநம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த மாதிரியான செல்ஃப் டவுட்டை விட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னா தாராளமாக அவங்க ஒரு விஷயத்த பண்ண முடியும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட அவங்களால வந்து உருவாக்க முடியும். ஜாபில் கூட ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். சரி, இந்த ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் நம்ம தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவராக இருப்பாங்க. தனுசு ராசி இந்த குரு பயிற்சியில் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது,
கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது, நஷ்டம் படாத எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அப்போ இவங்க வந்து யோசிக்கிறதுனா நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, நம்ம மட்டும்தான் தோல்வியை பார்க்குறோம், நமக்கு மட்டும்தான் லாஸ் ஆகுது, இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்காம அந்த லாஸை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலாம், அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். ஒரு செஸ் கேம் மாதிரி தான். இன்னொன்று, அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்றதை கணிச்சு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். லைக் செஸ் கேம் மாதிரியே தான். அப்போ ஒரு செஸ் கேம் மாதிரி அவங்களோட லைஃப்பை கொண்டு போகணும். அப்படியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, டூ மச் ஆஃப் காம்ப்ரமைஸ். எப்போ பார்த்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, நான் விட்டு கொடுத்து போகிறேன்னு போயிடுறது, பொறுமையாக போகிறேன்னு போயிடுறது, இதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகவே கூடாது. அதுக்கு ஒரு பாஸ் கொடுக்கணும். சரி, ஓகே மேடம். இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த 1 இயரும் குரு பயிற்சியிலேருந்து இவங்க என்ன நம்பர், என்ன டே அவங்களுக்கு லக்கியாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ குரு பயிற்சியில் தனுசு ராசி எந்த நம்பர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 9, நம்பர் 10 இந்த 2 நம்பரை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 19 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதங்களில் வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தேர்ஸ்டே வந்து யூஸ் பண்ணலாம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கானதுன்னே சொல்லுவோம் வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு வழிபாடுகள், பூஜைகள் தாராளமாக செய்யலாம். இன்னொரு விஷயம், மந்த்லி ஒன்ஸாவது ஃபேமிலியோடு எங்கன்னா அவுட்டிங் போயிட்டு வரணும். அது அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக அமையும். ஒரு ஒரு உண்மையான ரெக்கவரி அங்கே தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே மேடம். இப்போது தனுசு ராசிக்காரர்கள் மேரேஜ்க்காக வீட்டில் வரன் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை சில பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செட் ஆகுமா? அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுற குரு பலன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கா? பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி மேரேஜ்க்காக பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, ஒரு அலைன்ஸ் பார்ப்பாங்க, பேசுவாங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். கொஞ்சம் அவங்க அகைன் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அலைன்ஸ் நம்ம பார்த்தோம், பேசணும், அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, ஃபேவராக இல்லை, அது நம்மளுக்கு ஒரு காம்ப்ரமைஸாக இல்லை, அதனால நாங்கள் அதை குவிட் பண்ணிட்டோம், அது வந்து நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் அடுத்த இதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அது இட் வில் பி கண்டினியூ, அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தக்கும் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜகல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சரியாயிடும். அப்போது ஒரு வரனை பார்க்குறாங்கன்னா அந்த வரன் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகாமல் கூட இருப்பாங்க. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து அவங்க போகும்போது, இல்லை அகெயின் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தையை லீட் பண்ணும் போது அதே வரனே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்போது ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்குன்னு இவங்க ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தால் அது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுட்டு, அப்போ நல்ல வரனாக இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஸோ அகைன் அண்ட் அகைன் ஒரு ரீகன்சிடர் பண்ணும்போது அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஒரு ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ரொம்ப பேச்சுவார்த்தை இல்லை எங்களுக்குள்ள, அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஒரு இன்ப அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இவங்களை தேடி ப்ரப்போசல்ஸ் வந்து வரும் அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து. ஓகே ஃபைன், நம்ம வந்து இதை பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சியில். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன்.